ஹை கைஸ், ஹாப்பி மார்னிங். ஒரு சூப்பரான ஏர் ஆயில் பார்க்கலாமா? நாங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தாங்க ஏர் ஆயில் காசும். எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. உடனேலாம் தெரியாதுங்க. ஒரு 3 மந்த் கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. 1 லிட்டர் பியூராக நம்ம வீட்டிலே ஆடின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இல்லைன்னா பியூராக கிடைக்குதுல தேங்காய் எண்ணெய், அதை வாங்கிக்கோங்க. 10லேருந்து 15 பல்லு சின்ன வெங்காயத்தை இடித்து எடுத்துக்கோங்க. 10 நெல்லிக்காயும் இடிச்சுட்டு அதை கொட்டை எடுத்து போட்டு இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, ஒத்தடுக்கு வருதுல்ல செம்பருத்தி பூ, அது ஒரு 10லேருந்து 15 பூங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அந்த கீழே இருக்க க்ரீன் கலர்லாம் எடுத்துகிட்டு பூ மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செம்பருத்தி தழையும், இந்த ஒத்த செம்பருத்தி பூ இருக்குல்ல, அதோட தழையும் ஒரு புடி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் அதாங்க எடுத்திருக்கேன். இது 3 செம்பருத்தி பூ, கருவேப்பிலை, செம்பருத்தி தழை 3த்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கொரப்பாக அரைச்சா கூட ஓகே, தண்ணி தெளிக்காமல் அப்படியே கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எதை எப்பப்போ போடணும்னு கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் விட மெயினாக நான் இது யூஸ் பண்ணுவேன்னா கத்தாழை தாங்க. எனக்கு ஹேர் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நான் கத்தாழை இந்த எண்ணெயில் போட்டு காசிடுவேன். எனக்கு அப்படியே யூஸ் பண்ணால் இந்த கிளைமேட்டுக்கெலாம் கோல்ட் ஆகிடுங்க. குளிர்ச்சி உடம்புக்கெலாம் கொஞ்சம் கத்தாழை யூஸ் பண்ணாலே கோல்ட் ஆகிடும். ஸோ நான் இந்த மாதிரி போட்டு காசிட்டா கோல்டே ஆகாது. இந்த மாதிரி பொடியாக அந்த சைடில் இருக்க முள்ளை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிடுங்க. தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க. அதில் ஒரு மாதிரி எல்லோ மாதிரி லிக்விட் வரும், அதெல்லாம் போயிடணும். அது இருக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் போட்டு வச்சுட்டு 2 டைம் அலசிட்டு ஒரு துணியில் போட்டு ட்ரையாக லைட்டாக தொடச்சி எடுத்து வச்சுருங்க. வெங்காயம், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு புடியை லைட்டாக கொரப்பாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஷடோன், ஸோ நான் வெந்தயத்தை அரைக்கலை. இந்த வாட்டி அப்படியே போட்டேன். எப்போவுமே அரைச்சி போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சு கேஸை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியதே கத்தாழை தாங்க. ஏன்னா அந்த கத்தாழையில் அந்த ஈரப்பதம் இருக்கும், அது போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த கத்தாழை கொஞ்சம் நல்லா சுண்டனதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணோம். இப்போ நான் கத்தாழை போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நல்ல கத்தாழை கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தாங்க வெங்காயமும் நெல்லிக்காயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயமும் நெல்லிக்காயும் டக்குன்னு இதுவாகிடும். நீங்கள் கத்தாழை தான் உங்களுக்கு லேட் ஆகும் அதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் சுண்டுறதுக்கு. ஸோ கத்தாழை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. ஒரு ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் நெல்லிக்காயும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி வாசனை வரும், அந்த வெங்காயத்தோட வாசனைலாம். அந்த ஸ்டேஜில் தான் லாஸ்ட்டாக தான் நம்ம தழையை போடணும். ஏன்னா தழைலாம் போட்ட உடனே டக்குன்னு எண்ணெய் கலர் மாறிடும், தீய ஆரம்பிச்சிடும் அந்த தழை நம்ம அரைச்சி ஊற்றிருக்கதெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக தழையை போடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா அந்த கத்தாழெல்லாம் பாருங்கள் ப்ரௌனாக நல்லா முடன்னு ஆகிட்ருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயம் இருக்குல்ல, மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அந்த வெந்தயத்தை தூவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுடுங்க. ஏன்னா அப்போ தான் இன்னும் நல்லா ஊறும். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் நல்லா வடிகட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான ஏர் ஆயில் ரெடிங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஏர் ஆயில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மகிழ்ச்சி. பை கைஸ்.